ஹரியானாவில் சினிமா பாணியில் சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கும் ரவுடி கும்பலுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சூட்டில் ரவுடிகள் 2 பேர் உயிரிழந்தனர். ஜஞ்சார் மாவட்டத்தில் பிரபல ரவுடி கும்பலை சேர்ந்த 2 வரை போலீசார் காரில் துரத்தி சென்றுள்ளனர். அப்போது காரை விரட்டிய சிறப்பு புலனாய்வுத்துறையினர் சரணடைய ரவுடிகளை அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் ரவுடி கும்பலை சேர்ந்த 2வரும் அதனை பொருட்படுத்தாமல் சென்றுள்ளனர். இதனால் சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கார் டயரை நோக்கி சுட்டுள்ளனர். இதனால் நிலை தடுமாறிய கார் நிம்மிலி கிராமத்தில் மடக்கி பிடிக்கப்பட்டது. அப்போது அதனுள் இருந்த பிரபல ரவுடிகள் 2 பேரும் துப்பாக்கி குண்டு பாய்ந்து இறந்து கிடந்தனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் ரவுடிகளின் சடலத்தை எடுத்து செல்ல விடாமல் போலீசாருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஐஜி ரோத்தக் சிறப்பு புலனாய்வுத்துறையினர் கார் டயர் மீது மட்டுமே துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் போலீசில் சரணடையக்கூடாது என்பதால் ரவுடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டிருக்கலாம் என்றும் விளக்கம் அளித்தார். மேலும் உரிய அனுமதி இல்லாத 2 துப்பாக்கிகள் காரில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இதனை ஏற்றுக்கொண்ட மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். உயிரிழந்த 2 மீது பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.